A is equal to 1, B is equal to 2, C is equal to 3, Z is equal to 26 என மதிப்பு கொண்டால் dog by cat is equal to 7 எனில் bull by pig is equal to இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஏனா ஏக்குரிய வேல்யூ 1, பினா 2, சினா 3 அப்படின்னு இசட்டுக்கு 26 அதாவது ஆல்ஃபபெட் படி கொடுத்துட்டு டாக் பை கேட்டோட வேல்யூ வந்துட்டு 7 அப்படின்னு சொல்லிட்டு அப்போ புல் பை பிக்கோட வேல்யூ என்ன அப்படின்னு தான் வந்து கேட்குறாங்க. இப்போ வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஆல்ஃபபெட் படி அவங்க கொடுத்துட்டாங்கல்ல, அப்போ வந்து நம்ம என்ன எடுத்துப்போம், டியோட வேல்யூ என்னவாக இருக்கும், 4ஆக இருக்கும். அதே மாதிரி ஓவோட வேல்யூ 15, ஜியோட வேல்யூ 7, சியோட வேல்யூ 3, ஏயோட வேல்யூ 1, டியோட வேல்யூ 20 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த சைடு நமக்கு 7 சொல்லிட்டாங்களா, அப்போ நம்ம இடையில வந்து ப்ளஸ்ஸோ மைனஸோ மல்டிப்ளையோ ஏதோ பண்ணணும். அதனால் என்ன பண்ணோன்னா நம்ம மல்டிப்ளை ஃபஸ்ட்டு பண்ணி பார்க்குறோம். பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இங்கே 4 டேபிளில் வந்து 25 டைம்ஸ் வருமா, 5 இது கேன்சல் பண்ணால் 3 டைம்ஸ் வரும், 3 கேன்சல் ஆயிரும், அப்போ 7. அப்போ வந்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க வேல்யூ 7 கிடச்சிருதா. அப்போ நம்ம இந்த பக்கமும் போய் எல்லாரோட வேல்யூவும் போட்டு மல்டிப்ளை பண்ணி செய்ய போகிறோம். அப்போ பியோட வேல்யூ என்ன, 2 போட்டாச்சு. அதே மாதிரி யூக்கு 21 போட்டாச்சு, எல்லுக்கு 12 போட்டாச்சு, எல்லுக்கு 12 போட்டுட்டோம், பிக்கு வந்து 16, ஐக்கு வந்துட்டு 9, ஜிக்கு 7 போட்டாச்சு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதை கேன்சல் பண்ண போகிறோம். கேன்சல் பண்ணால் 2 டேபிளில் 8 டைம்ஸ் வரும். இதை 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் இங்கே 7 டைம்ஸ் வரும். 7ம் 7ம் கேன்சல் ஆயிரும். இதை திரும்பி இங்கே கேன்சல் பண்ணால் 4 டைம்ஸ் வரும். 4 இங்கே கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸ். 2 டேபிளில் இதை கேன்சல் பண்ணால் 6. அப்போ ஆன்சர் நமக்கு ஃபைனலாக என்ன வந்துடுது, 6 வந்துடுது. 6 எந்த ஆப்ஷனில் இருக்குது, நமக்கு பி ஆப்ஷனில் இருக்கா. இப்போ பி தான் நமக்கு ஆன்சர்.